ஹலோ. உங்ககிட்ட ஒரு 50,000 இருந்ததுன்னா நீங்களும் ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி பண்ணி ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு என்னென்ன வாங்கணும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆப்வியஸாக தேவைப்படுறது வந்து கேமரா தான். ஒரு பேசிக் கேமராவே போதும். கெனானுடைய 1500D அப்படின்ற கேமரா இருக்குது. அது வந்து அரௌண்ட் ஒரு 30,000 to 40 தான் வரும். ஸோ அது கூடவே வந்து கிட் லென்ஸ் ஒன்று வந்துடும். ஸோ இந்த மாதிரி 1855 கிட் லென்ஸ் வந்து வந்துடும் இது கூடவே. ஸோ இதுவே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக தான் இருக்கும், போதுமானதாக தான் இருக்கும். ஸோ கேமராவுடைய ப்ரைஸ் அரௌண்ட் ஒரு 30,000 வச்சுக்கலாம். இப்போது ஆன்லைனில் வந்து ஆஃபர் 30,000 தான் போயிட்டுருக்கு. நான் இப்போது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் 30,000 ப்ளஸ் இந்த கிட் லென்ஸ் வாங்கினீங்கன்னா இது ஒரு 10,000 வரும். ஸோ 40,000 ஆகுது. ஸோ இதுவே வந்து கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டுமே வந்து போதுமானது. நான் கெனான் யூஸ் பண்ணுறதுனால வெறும் கெனான் மட்டும் ஷோ பண்ணுறேன். மற்ற பிராண்ட்ஸ்லேயும் வந்து சேம் பட்ஜெட்டில் கேமரா ப்ளஸ் கிட் லென்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற கேமரா எதுனா கெனானுடைய 200D Mark II யூஸ் பண்ணுறேன். இந்த கேமரா தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கும் அந்த 1500Dக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா ப்ராசஸரில் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இது இந்த 200D வந்து அதோட கொஞ்சம் பெட்டராக நாய்ஸ் ரிடக்ஷன், அப்புறம் லோ லைட்டில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பெரிய லெவல் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ பட்ஜெட்டை பேஸ் பண்ணி தான், பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் ஸ்டில் நான் இது வாங்கினது மெயின் ரீசன் வந்து இதில் இந்த டிஸ்பிளே வந்து டில்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரொட்டேஷன் 360 டிகிரி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் இந்த கேமரா மெயினாக வாங்கினேன். மற்றபடி இதுக்கும் 1500Dக்கும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட்ஜெட் கம்மியாக இருக்கிறவங்க அந்த 1500D பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா, இல்லை கொஞ்சம் பெட்டராக வேணும் அப்படின்னா 200D யூஸ் பண்ணலாம். ஸோ பியூராக வந்து பட்ஜெட் பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறதே பெட்டர்னு நினைக்கிறேன் இந்த கேமரா செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும். இது வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் சொல்கிறேன். கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகணுன்னா ஆப்வியஸாக அதுக்கு சில லைட்டிங்ஸ்லாம் அப்கிரேட் பண்ணால் மட்டும்தான் அந்த பிக்சர் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். இல்லை வேறு லென்ஸு, அதாவது நமக்கு தேவையான லென்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பட்ஜெட் இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டியது வந்து இந்த 1.8 15mm ப்ரைம் லென்ஸு. ஸோ இது இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனு. இந்த லென்ஸ் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனு. இதை யூஸ் பண்ணிங்கன்னா இமேஜ் குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்கும். இது வந்து பட்ஜெட்லேயும் வந்துடும். இது வந்து 10,000 ருபீஸ் இந்த லென்ஸு. ஸோ வெயிட்டு லைட் வெயிட்டாக இருக்கும். 1.8 அப்பச்சர் வைட் அப்பச்சர் இருக்கும். ஸோ லோ லைட்டுக்கு வந்து லோ லைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பேக்ரவுண்டை பிளர் பண்ணுறது, இந்த டெப்த் ஆஃப் ஃபோக்கஸ் அதெல்லாமே வந்து இதில் கிட் லென்ஸை விட நல்லாயிருக்கும். கிட் லென்ஸில் வந்து அப்பச்சர் சைஸ் வந்து 4 தான். ஸோ இதில் வந்து நம்ம அரௌண்ட் 1.8 வரைக்கும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் ஆப்டிக்கல் ஜூம் கிடையாது, ஜூம் பண்ண முடியாது. அந்த கிட் லென்ஸில் 18 to 55mm வரைக்கும் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஜூம் பண்ண முடியாது. மற்றபடி நான் இந்த லென்ஸ் வாங்கினதுக்கப்புறம் கிட் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ இதோட குவாலிட்டி நல்லா இருக்குது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு முக்கியமானது வந்து ட்ரைபாடு, அப்புறம் ஒரு வீடியோ லைட் ஒன்று வாங்கினேன். ஸோ அது கூட ஆப்ஷனல் தான், பட் இருந்தால் பெட்டர். ஸோ ட்ரைபாடு வந்து மஸ்ட்டு. ஸோ நம்ம சிங்கிள் பர்சனாக வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது ட்ரைபாடு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரைபாடு வந்து குவாலிட்டியான ட்ரைபாடு வாங்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ பெரிய பட்ஜெட் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் அரௌண்ட் ஒரு 3,000 ருபீஸ்க்கு டிஜிடெக்கில் உள்ள ட்ரைபாடு தான் வாங்கினேன். ஸோ அதுவே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. மேபி நம்ம இம்ப்ரூவ் பண்ணும்போது லென்ஸோடைய வெயிட்டு, கேமராவோட வெயிட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது வேறு அப்கிரேட் பண்ணும்போது ட்ரைபாடை அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஆனால் கேமரா சேஃப்டிக்காக எல்லாம் சொல்லுவாங்க ட்ரைபாடு வந்து நல்ல குவாலிட்டி ட்ரைபாடு வேணும்னு சொல்லிட்டு. கரெக்டு தான். பட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பட்ஜெட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த 3,000 ருபீஸ் இருக்கிற பேன் டிஜிடெக் ஸோ இந்த ட்ரைபாடு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ பேன் ஹெட், இது பேன் ஹெட் ட்ரைபாடு. நம்பர் தெரியுதான்னு தெரியல. இந்த ட்ரைபாடு தான் யூஸ் பண்ணுறேன். ப்ளஸ் லைட் எது யூஸ் பண்ணுறேன்னா சிம்பெக்ஸோடைய லைட்டு. இது வந்து 2,000 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஆன்லைனில் வாங்கல, இதெல்லாம் ஆஃப்லைனில் தான் வாங்கினேன். ட்ரைபாடும் இந்த லைட்டும். ஸோ வீடியோ லைட்டு. இது என்ன பிரச்சனைனா டேரெக்டாக ஃபேஸில் அடிக்கும்போது ஓவராக எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ எங்கன்னா மேலே சீலிங்கில் எங்கன்னா பவுன்ஸ் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ நான் வீடியோ எடுக்கும்போது டேரெக்டாக தான் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் இருந்தாலே வந்து நம்ம ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் பெருசாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு
போக போக இதுலேருந்து வர ஏர்னிங்ஸ் வச்சு வாங்கிக்கலாம் அப்படின்றது என்னோட ஐடியா. ஆனால் 1 இயரில் ஒரு 5000 தான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து நான் யூஸ் பண்ணுறத வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இதை வச்சு தான் பண்ண முடியும் அப்படின்ட்டு இல்லை, இந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டும் கிடையாது. ஸோ நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா 50,000 இருந்தால் கூட போதும் ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோட ஹோல் ஐடியா. ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பேசிக்காக இந்த செட்டப் இருந்தாலே போதும், ஸ்டார்ட் பண்ணலாம். வெப்சைட்ஸில் வந்து அப்லோட் பண்ணலாம், ஸ்டாக் சைட்ஸில் அப்லோட் பண்ணலாம். சேலும் மினிமலாக நடக்கும். ஸோ நடக்காதுன்னு இல்லை, சேல் நடந்துட்டு தான் இருக்குது. ஃபைனலாக வந்து 50,000 ருபீஸ்க்கு வந்து பாசிபிள் தான். இந்த பேசிக் கேமரா, ஆப்ஷனலாக இந்த ப்ரைம் லென்ஸு, இல்லை இந்த கிட் லென்ஸ் வச்சு மட்டுமே பட்ஜெட் இல்லை அப்படின்னா வெறும் இந்த கிட் லென்ஸ் வச்சு கூட பண்ணலாம். ப்ளஸ்ஸு ட்ரைபாட் வந்து மஸ்ட்டு. மேபி லைட் உங்களுக்கு தேவைப்பட்டால் லைட் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்டோர் ஷூட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவேன், அதனால் லைட் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இல்லை வெறும் அவுட்டோரில் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க கேமரா அப்படின்னா லைட்டு கூட தேவையில்லை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்ப்போம். பை.